இன்னைக்கு அவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான், பிஜேபி அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னா அவன் பள்ளிவாசலை பிடுங்குவான், எல்லாத்தையும் பிடுங்குவான். ஏன் அல்லாதான் பிடுங்குறான்? ஏன் பள்ளிவாசல் நீ என்ன பண்ற? நீ ஒரு தொழுதா நான் சொர்க்கம் நல்லா சொல்லல. எப்படி தொழுகணும்? இறை அச்சத்தோடு, மன ஓர்மையோடு, இறை நினைவோடு, என்னுடைய நினைவோடு தொழுதால் அந்த தொழுகை தான் எனது தொழுகையை தவிர சும்மா தொழுகிறது என்ன கிடையாது. துனியாவுடைய நினைவோடு தொழுகிறது அல்லாவுக்கு கோபம். பள்ளிவாசல எல்லாம் தொழுகிறத பார்த்து யாருக்கு கோபம்? ஆமா, இப்போ அல்லா கோபப்பட்டா பள்ளிவாசல் இருந்தாங்க வச்சுக்க நான் கொடுப்பான், பிடிங்கிட்டு தான் விடுவான். ஓட நீ ஒன்றை கிடக்கிறது வேற எவனா போய் என்னமோ பண்ணிட்டு போடுவோம். அதிசல இருக்கா இல்லையா? தொழுகை என்ன செய்யப்படும்? பழைய துணியை சுருட்டி எறிகிறது மாதிரி எறியப்படும். ஹதீஸ் எவ்வளவு ஹதீஸ் இருக்கு. திருட்டுல மோசமான திருட்டு தொழுகையுடைய திருட்டு. ஆயத்துகள் என்னது? வயலுல் முசல்லீன், தொழுபவனுக்கு நாசம். அப்ப இன்னைக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபம் யார் மேல இருக்குது? முஸ்லிம்கள் மேலதான். அப்ப தொழுகாம ஊர் சுத்திட்டு திரிகிறவங்க மேல கூட அல்லாஹ் கோபம் இல்லை. பள்ளிவாசல போய் உட்காந்துக்கிட்டு நான் தொழுகிறேன், உன்னை வணங்குறேன், எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? இஷ்டத்துக்கு நடக்கிறாங்களே. இப்போ இதெல்லாம் பத்வா செய்றாங்க. அல்லாஹ் பிஜேபி நாசமாக்குவானாக, மோடியை நாசம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே பத்வா விட்டாங்க. உங்களுக்கு யார் பத்வா விட்டா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பத்வா விட்டா. அந்த மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. المتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله عالم رب सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमीन पिरान इस्लास आमीन। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की अला सलाह व तौफीक इनायत फरमा, बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु நிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபுர் உலகத்தின் ரட்சகர் கண்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைரு உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள்,
ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே காலம் சுமத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை தான் முடிந்து முதலாவது மஜ்லிஸ். ரமலான் வந்தது, அது முடிந்தது. அதில் அடைய வேண்டியது என்னது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். எதை அடையணும்? ரமதானில் எதை அடையணும்? தானே பத்வா. எதுக்கு என்ன பத்வா செய்கிறாங்க? யார் பத்வா செய்கிறது? பத்வா செய்கிறது யாரு? யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? பத்வா செய்றாங்க. யார் ஆமீன் சொல்றது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? மலக்குகளுக்கே தலைவர். அவங்கள விட பெரிய மலக்கு வேற இல்லை. மலக்குகளுக்கு தலைவர் யார் தான்? அப்போ மலக்குகளின் தலைவர் என்ன செய்றாரு? ஆமீன் சொல்றது யாரு? அவங்க ரசூல்லா யாரு? யாரு? நபிமார்களுக்கே தலைவர். இவங்களோட பெரிய ஆளுங்க வேற யாரும் இருக்கிறாங்களா? இப்போ அவங்க என்ன பத்துவா செஞ்சாங்க? என்ன சொல்லி பத்துவா செய்றாங்க? 3 விஷயம். ஒன்று தான் நம்ம சொன்னோம். என்னது? ரமலான் சம்பந்தமா என்ன சொல்றாங்க? ரமலானை அடைந்தும் யார் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமடையட்டும். சொல்றது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சொன்னது அந்த துவா கபூலா இருக்குமா? இல்லை, கபூலா இருக்காதா? இப்போ பாவ மன்னிப்பு கட்டாயம். கட்டாயமாக என்ன என்ன அடைஞ்சே தீரணும். கிடைச்சிச்சா தெரியலையே அப்படின்னாலாம் எல்லாம் சொல்ல முடியாது. ஏர்போர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு பாஸ்போர்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்களே. இருக்கணும். என் பாஸ்போர்ட் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னா, இப்போ தெரியலன்றது இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும். என்ன தெரியணும்? பாவ மன்னிப்பு பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இப்படி தெரிஞ்சுக்கிறது. இப்போ தெரிஞ்சுக்க முடியாததை கட்டளையிடுவாங்களா? முடியாத விஷயத்துக்கு கட்டளையிடுவாங்களா? கட்டாயமாக நம்மால் அதை என்ன செய்ய முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். நாம் பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சா இல்லையா, இந்த சாபத்துக்கு நம்ம ஆளாக இருக்குமா ஆளா இல்லையா, என்ன செய்யலாம்? தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது என்னது? அது எப்படி அது தெரிஞ்சுக்கிறது? பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சான்ட்டு அதான் சொன்னோம். நம்ம பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாவம் இப்போ மன்னிக்கப்படும். பாவம் தான் தெரிஞ்சா மன்னிக்கப்பட்டுமா? நான் தவறு செய்கிறேன், பாவத்தை ஒப்புக்கொள்ளணும். பாவத்தை நான் தப்பே பண்ணலைன்னு சொன்னா அவங்கள மன்னிப்பாங்களே? நான் தப்பு பண்ணிட்டு நான் தப்பே பண்ணலங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவனுக்கு மன்னிக்க முடியுமா? முதல்ல என்ன செய்யணும்? செஞ்ச தப்ப
யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள தான் என்ன செய்ய முடியும், மன்னிக்க முடியும். அப்ப அல்லாஹத்தாலா பாவங்களை மன்னிக்கணும்னா பாவங்களை ஒப்புக்கொள்ளணும். ரமலான்ல யாராவது பாவத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க? எல்லாம் யாரும் பாவத்தை ஒப்புக்கொள்ளு. எல்லாம் என்னது, நிறைய நன்மை செஞ்சிருக்கிறோம். நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? என்ன யாருக்கு எந்த கெடுதல் செஞ்சோம்? அப்படின்னும் போது எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும்? அப்போ பாவ மன்னிப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. இப்போ பாவத்தை ஒப்புக்கொள்ளணும், தவறை ஒப்புக்கொள்ளணும்னா அது தவறுதான் என்ற அறிவு வரணும். தவறுதான்ற அந்த அறிவுக்கு என்ன வேணும்? இல்மு வேணும். அப்ப யார் இல்மை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் தவறு, என்னிடத்துல தவறு இருக்கிறது என்பதை என்ன செய்வாங்க, புரிந்து கொள்வார்கள், விளங்கிப்பாங்க, ஒப்புக்கொள்வார்கள், ஒரு கை சேதப்படுவாங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேட்பாங்க, நான் தவறுல இருந்திருக்கிறேன். அப்ப அல்லாஹால என்ன செய்வான், மன்னிப்பான். அப்ப ரமலான் மாதம் இல்முடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். இப்ப குர்ஆன் என்னது, எதை சொல்லித்தருது? நேர்வழியை சொல்லித்தருது. குர்ஆன் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுது, நம்மளை சீர்திருத்தம் பண்றதானே குர்ஆன். இப்ப குர்ஆன் என்ன சொல்லுது என்ற எந்த குறையை குர்ஆன் சுட்டி காட்டுது, எந்த குறையை குர்ஆன் சுட்டி காட்டி நான் ஏற்றுக்கொண்டேன், குர்ஆன் சுட்டி காட்டிய எந்த குறையை நான் என்ன செஞ்சேன், ஏத்துக்கிட்டேன். அப்ப அந்த குறையை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த தவறை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஏன்னா அந்த தவறை நம்ம திருத்திட்டோம். வாழ்க்கையில் நம்ம திருந்திக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முழுசா திருந்தி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல எந்த தவறுமே வராது அப்படி எந்த மனுஷனும் கிடையாது. தவறுகள் வரும், அந்த தவறுகளை திருத்திக் கொள்பவன் மனிதன். தவறிலேயே காலமெல்லாம் தப்பு 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 தப்புலேயே இருக்கிறவன் என்ன கிடையாது, அவன் புத்திசாலி இல்லை. அவனை என்ன சொல்லுவாங்க, முட்டாள்வான். யார் தன்னுடைய தவறுகளை திருத்தி முன்னேறிக்கிட்டே போறானோ அவன் தான் யாரு, புத்திசாலி. அப்போ அந்த தவறுகளை சுட்டி காட்டக்கூடியது என்னதான், குர்ஆன். தவறுகளை, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை என்ன செய்யுது, சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். நம்மள்ட்ட இப்ப என்ன தவறு, இப்ப எந்த தவறு நம்ம சரி செய்யணும். இதை சரி செஞ்சோன்னு எல்லா தவறும் சரியாயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதை சரி செஞ்சு கொஞ்சம் நம்ம முன்னேறும் பொழுது அடுத்த தவறை குர்ஆன் சுட்டி காட்டும். அதுக்கு மேல நம்ம போகும் பொழுது அடுத்த தவறை சுட்டி காட்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி கொண்டே போக போக அந்த தவறை அல்லாஹ் மன்னிப்பான். எதை நாம திருத்திக்கிறோமோ, எந்த தவிர அதை எல்லாம் மன்னிப்பானே தவிர எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான் அது எப்படி? ஆனா நாம் திருந்தக்கூடிய பாதையில் இருக்கும் பொழுது நாம திருத்தி கொள்ளாத தவறுகளையும் மன்னிக்கப்படும். சரி, அவன் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு திருந்துருவான். ஏன்னா அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், தன் தவறுகளை எல்லாம் ஒவ்வொன்றா திருத்திக்கிட்டு வரான். அப்படின்னும் போது அந்த அடிப்படையில் சரி, தவறுகள் இருந்தாலும் சரி, இப்போ இந்த தவறை சரி செஞ்சிருக்கிறான், நாளைக்கு அந்த தவறை சரி செய்வோம். அந்த தவறு அப்படி என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படுவோம், மன்னிக்கப்படாதா? எந்த தவறையுமே சரி செய்யலை, தவறு செய்யறோன்றதே இல்லை. நான் ரொம்ப நல்லவன், நான் எல்லா எல்லா வகையிலும் நான் எப்படி இருக்கிறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா என்ன பாவம் இருக்குது? பாவமே இல்லையே. பாவம் இருந்தா தானே மன்னிக்கிறதுக்கு. இப்போ ரமலான் மாசம் வந்துச்சு போச்சு, இவர் நான் என்ன பாவம் இருக்குது, பாவம் இருந்தா பாவம் மன்னிப்பு, என்ன பாவம் மேல பாவம் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. அப்ப இவங்களே என்ன சொல்லிக்கிறாங்க, எனக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லை. இப்ப ரமலான் மாசம் போயிருச்சு, பாவ மன்னிப்பு இவங்களுக்கு கிடைக்கல. அதை இவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க. என்னது, என்ன தப்பு இருந்தா தானே எனக்கு பாவ மன்னிப்பு, தப்பே இல்லையே, நான் என்கிட்ட நன்மை தானே இருக்குது, என்கிட்ட என்னதான் இருக்குது. அப்போ அல்லாஹ் எனக்கு நிறைய நன்மை தான் தர வேண்டியது இருக்கு.
அப்போ எப்படி பாவ மன்னிப்பு? பாவ மன்னிப்பு இல்லையே. அப்போ உம்மத்தில் பாவ மன்னிப்பு இருக்குதா? யாரும் உங்களுக்கு என்னை பார்த்து என்ன பாவ மன்னிப்பு கிடைச்சுன்னு இருக்கிறீங்க? நான் என்ன பாவம் செஞ்சேன்? பாவ மன்னிப்பு என்ன செஞ்சிருவான்? சண்டைக்கு வந்துடும். நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என்ன கெடுதல் பண்ணேன்? நான் எனக்கு எதுக்கு பாவ மன்னிப்பு? அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது யாராவது பாவம் செய்யக்கூடியவர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறாங்க. ரமலான் மாசம், ஆனா எல்லாம் பாவம் செய்யக்கூடியவங்க தான். பாவின்னு சொன்னாலும் கரெக்டு தான். இருந்தாலும் பாவின்னு சொல்லிட்டா அப்போ எல்லாரும் என்ன நினைச்சிருவாங்க? நான் பாவியா? நான் அப்பாவிங்க, எனக்கு எதுக்குங்க பாவ மன்னிப்பு? அப்போ இதுல இருந்து என்ன செஞ்சிருவாங்க? எல்லாரும் விலக்கு பெற்றுருவாங்க. அதனாலதான் பொதுவில் சொல்லிட்டாங்க, யாருக்கு ரமலான் மாசம் கிடைச்சி பாவ மன்னிப்பு கிடைக்கலையோ நாசம் அடையாது. அப்ப யார் இந்த இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா, யார் குரானை கற்றுக்கொள்கிறார்களோ, இல்மை கற்றுக்கொள்கிறார்களோ. நம்ம ரமலான் மாசம் மட்டும் இல்லை, வருஷம் ஃபுல்லா இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நாம வருடம் முழுவதும் என்ன வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம்? குரானுடைய இல்மு ஞானங்களை தான் நம்ம என்ன செய்யறோம்? படிச்சுட்டு இருக்கிறோம். அது படிக்க படிக்க நம்முடைய தவறுகள் தெரியுதா இல்லையா? இப்ப அந்த தவறுகளை நாம் திருத்தி கொண்டு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த தவறை மன்னிக்கிறான். இனி நமக்கு இப்போ வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் இருந்தா அதையும் மன்னிக்கிறான். எந்த தவறுக்கும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஏன் தண்டிக்க மாட்டான்? கொஞ்சம் திருத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறார். அப்ப இந்த இல்மு இல்லாதவர்கள் அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நாம இந்த விஷயத்தை வந்து நம்ம சொந்த கருத்தா சொல்லலை. பாவ மன்னிப்பு கிடைச்சா இல்லையா பார்க்கணும் சொன்னோம். பாவ மன்னிப்பு எப்போ கிடைக்கும்? விலங்குனா தான் கிடைக்கும்னு சொன்னோமா இல்லையா? இல்மு கொண்டு தான் கிடைக்கும்னு சொன்னோம். இது எங்கெங்க இருக்குது குரான்ல? நீங்களா சொல்றீங்களா? அறிவுபூர்வமா விளங்குனா சரிதான், விளங்குது. இருந்தாலும் குரான்ல ஹதீஸ்ல இருக்குதா? இருக்குது. குரான்ல ஹதீஸ்லயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமலான, யார் ரமலான் மாதம் நோன்பு வைத்தாரோ. எப்படி நோன்பு வைத்தார்? ஈமானோடு நோன்பு வைத்தாரோ. நோன்பு வச்சாரு. இஹ்திசாபன், கணக்கு பார்த்து நோன்பு வைத்தாரோ. மூமின் தானே நோன்பே வைக்க போறாரு. ஈமான் இல்லாதவங்க நோன்பு வைக்க போறாங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப ஈமானன் இஹ்திசாபன்? இப்ப ஈமானன் சொன்னா, ஈமான் நம்ம என்ன சொன்னோம்? குரான்னா இல்மு தான். அப்ப யார் நோன்பு வைத்தாரோ இல்மோடு, எப்படி? இப்ப சும்மா நோன்பு வைக்கிறது இல்ல, நோன்பும் வைக்கணும், இல்மையும் கற்றுக்கொள்ளணும். இல்மையும் அதுக்கடுத்து சொன்னாங்க இஹ்திசாபன், கணக்கு பார்க்கறதுன்னா என்ன? இல்மு வந்தா தன்னுடைய தவறுகள் தெரியும். தவறு தெரிஞ்சா நம்ம என்ன செய்வோம்? நம்மளை பத்தி சுய பரிசோதனை செய்வோம். அதான் இஹ்திசாப், கணக்கு பார்க்கறது. அப்போ ஈமானோடும் சுய பரிசோதனையோடும் யார் நோன்பு வைக்கிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய பாவம், முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? சும்மா நோன்பு வைக்கிறவங்க இல்ல. ஈமான்னா நாங்க தான் மூமின், ஈமான் கொண்டிருக்கிறோமே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஈமான் கொண்டிருக்கிறோம்னு அப்பயும் ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்லணும். யார் தொழுகிறார்களோ, ஈமானோடு யார் தொழுகிறார்களோ அப்படின்னு சொல்லலாமா? ஈமான் கொண்டவங்க தானே தொழ வருவாங்க. அப்புறம் எதுக்கு ஈமானோடு தொழுகிறார்களோ? அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காம ரமலான ஈமானும் இஹ்திசாபன், யார் ரமதான் மாதத்திலே நின்று வணங்குகிறார்களோ ஈமானோடு, இஹ்திசாபோடு. ஈமான்னா என்ன? இல்மு தான். ஈமான் என்ன? இல்மு. அப்படின்னா என்ன? நோன்பு வைக்கணும், இல்மை கற்றுக்கொண்டு அந்த இல்மோடு நோன்பு வைக்கணும். இந்த நோன்பில் என்ன செய்யணும்? நாம
குரானை குரான் ஓதணும். நோன்புல என்ன செய்ய நிறைய குரான் ஓதுங்க. குரான் ஓதுறது இல்லை, குரானுடைய இல்மை கற்றுக்கொள். அதான் ஈமான். குரானுடைய இல்மை கற்றுக்கொள்றது என்னது? அப்படி குரானை கற்றுக்கொண்டு நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன் மன்னிக்கப்படுது? ஏன்னா உங்க தவறுகள் உங்களுக்கு தெரிகிறது, நீங்கள் வருந்துகிறீர்கள், அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்ப நின்று வணங்கினாலும் ஈமானோடு வணங்கினால், ஈமான் என்ன? இல்முனா என்ன? நாம இந்த தாலிமாத்துகளை தொழுகையில் சிந்திக்கணும். தொழுகையில் நோன்பு வைத்து நம்முடைய நேரங்களில் என்ன செய்யணும்? வெறும் சும்மா குரான் எடுத்து வச்சு ஓதுறது இல்லை, முராகபா செய்யணும். இந்த இல்மை முராகபா செய்கிறோம். என்ன இல்மு அது? என்ன இல்மு அது? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மு. என்ன இல்மு? இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? நம்ம சொன்ன விஷயத்துக்கு ஆதாரம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? அல்லாஹ்வும் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். கத்துக்கிட்டு ஒரு இல்மை படிச்சுட்டு ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இந்த இல்மை படித்தால் உங்களுடைய தவறுகள் தெரியும். இந்த இல்மை படிச்சா அப்போ மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் என்ன செய்ய போறான்? மன்னிக்க போறான். சும்மா மன்னிப்பு கேளுங்கன்னு நல்லா சொல்லலை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யுங்க? படியுங்கள். இப்போ ஆதாரம், குரானுடைய ஆதாரம். நம்ம வெறும் தலைமா பேசும்போது கேட்கறது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆதாரம் சொல்லும்போது இது என்னது? இது பாடம். அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு சடைவாடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆதாரத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எந்த விஷயமும் ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்லலை. அல்லாஹ் சொல்லாததையோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததையும் நம்ம என்ன செய்யலை? சொல்லலை. ஆனால் அந்த விஷயத்திலிருந்து விளக்கத்தை மக்களால் விளங்கிக்க முடியாது. யார் ஈமானோடு நோன்பு வைக்கிறீங்களோ அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான். அந்த ஹதீஸுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாபம் விட்டாங்களே, அதுக்கும் ஏதாவது சம்மந்தப்படுத்தி யாராவது பயன் பேசியிருக்கிறாங்களா? அது ஏதோ ஒரு சப்ஜெக்ட், இது ஏதோ ஒரு சப்ஜெக்ட். அது ஏதோ ஒரு சப்ஜெக்ட், இது ஏதோ ஒரு சப்ஜெக்ட். லா இலாஹ இல்லல்லாஹ்வை படித்து விட்டு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேளுங்க, இந்த ஆயத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பத்வாவையும் சேர்த்து யாராவது பயன் பண்ணியிருக்காங்களா? யாருக்குன்னா அது சம்பந்தம் புரியுதா? புரியாது. அப்ப இந்த விளக்கத்தை அவுலியாக்கள் தான் என்ன செய்ய முடியும்? சொல்லித்தர முடியும். அவுலியாக்கள் தான் விளக்கி சொல்லித்தராங்க. அது வெறும் விஷயத்தை மட்டும் சொல்லும்போது நமக்கு கேட்கறதுக்கு இலகுவா இருக்கும், லேசா இருக்கும், நல்லா இருக்கும், புரியும். ஆதாரங்களை எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சொன்னோம்னா நமக்கு பாரமா இருக்கும். அதனால தான் ஆதாரங்களை அதிகமாக சொல்றது இல்லை. ஆதாரம் இல்லாம இல்லை அந்த விஷயத்துக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஷேகுமார்கள்ட்ட என்ன இருக்குது? குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம் இருக்குது. ஆனால் அந்த ஆதாரத்தை ஒவ்வொன்றுத்துக்கு ஆதாரம் காட்டிட்டு இருந்தா சப்ஜெக்ட் என்ன செய்யாது? போகாது. கேட்குறவங்களுக்கு என்ன ஆயிரும்? ரொம்ப சடைவாயிரும், பாரமாயிரும். அந்த சப்ஜெக்ட் மனசுல இறங்காது. அதனால ஆதாரங்களை வச்சுக்கிட்டு விஷயங்களை மட்டும் நமக்கு என்ன செய்றாங்க? சொல்லித்தராங்க. அப்பப்போ நமக்கு ஆதாரங்களையும் சொல்லுவாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தேவைக்கு. புரியுதுங்களா? அப்போ பாவ மன்னிப்பு இந்த ரமதான் மாதத்தில் அடையணும். ரமதான் பாவ மன்னிப்பு எதை கொண்டு கிடைக்கும்? சுருக்கமா சொன்னா இல்மை கொண்டு கிடைக்கும். எதை கொண்டு கிடைக்கும்? இல்மை படித்தால் ரமதான் மாசத்துல என்னது? பாவ மன்னிப்பு கிடைச்சிடும். இல்மு படிக்கல, பாவ மன்னிப்பு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம வருஷம் ஃபுல்லா இல்மு படிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
இப்போ இதே இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் கல்வியை தேடி செல்கிறார்களோ அவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் கடலில் இருக்கும் மீன்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு இல்மை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இல்மை கற்றுக்கொள்ளும் காலமெல்லாம் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் என்ன செய்யுது? பாவ மன்னிப்பு தேடுது. அப்ப கல்வியை கற்றுக்கொண்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும். இந்த ஹதீஸ் சொல்லுதா இல்லையா? அப்ப யார் ரமலான் மாசம் மட்டும் இல்ல, வருஷத்துல எந்த காலத்துல கல்வியை கற்றுக்கொண்டாலும், அது என்ன கல்வி? ஸ்கூல்ல போயிட்டு ஏபிசிடி 1 2 3 4 அந்த கல்வியா? இன்ஜினியர், டாக்டர், எம்பிபிஎஸ், கலெக்டர் இந்த கல்வியா? இல்ல அலிப் பாத்தா அந்த கல்வியா? அதுவும் இல்லையா? சில பேர் அது கிடையாதுங்க. அந்த மாஸ்டருக்கு போயிட்டு அலிப் பாத்தா சா ஜீம் ஹா ஹா இதெல்லாம் படிச்சுட்டா அல்லா தலா மன்னிச்சிருவான். இல்ல ஆலிம் கல்வியா? மாஸ்டர்ல போய் ஆலிம் ஓதிட்டு வந்துட்டா? அதுவும் கிடையாது. ஆலிம் பால பாலா பாலு பால பாலதா பால்னா அப்படி இலக்கணம், அரபி இலக்கணம் கற்றுக்கிற கல்வியா? மாஸ்டர்ல கற்றுக் கொடுக்குற கல்வியா ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க? இல்ல. அப்ப அந்த கல்வி இல்ல இது. அப்ப அது என்ன கல்வி? குர்ஆனுடைய கல்வி, ஈமானுடைய கல்வி, அது இறை ஞானத்துடைய கல்வி. அந்த கல்வியை யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். அப்ப ரமலான் மாசம் வந்தும் பாவ மன்னிப்பு அடையலைன்னு சொன்னா, நாசம் அடையட்டும்னா அதனுடைய அர்த்தம் என்ன? மற்ற நாள்லயே அவங்க கல்வியை கத்து பாவ மன்னிப்பு அடைஞ்சிருக்கணும். ஆனா ரமலான் மாசம் வந்தும் அவங்க குர்ஆனை கத்துக்கல, இல்ம கத்துக்கல, இறை ஞானத்தை கத்துக்கல, இறைவன் யாருன்றதை கத்துக்கல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யல, கத்துக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் ரமலான் மாசமே வந்திருக்குது. எதுக்கு வந்திருக்குது? சும்மா வந்து பசியா இருக்கணும், தாகமா இருக்கணும், அதுக்காக வரல. அப்ப ரமதான் அல்லாத மாதத்திலேயே இல்மை கற்றுக்கொள்வதனால் என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு. ரமதான் மாதம் வந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரமதான் மாசம் வந்தும் இல்ம கத்துக்கலனா, ரமதான் வந்தது அதாவது இப்ப என்னன்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறாங்களா இல்லையா? இது நார்மலா நடக்கிற கிளாஸ்ல சரி படிக்கல ரைட்டு, அது மாதிரி அந்த படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன செய்யறோம், எடுத்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு நடத்துறாங்க. ஸ்பெஷல் கிளாஸ்லயும் இவன் வந்து தேரலன்னா இவன்லாம் எங்க உருப்பட போறான்? இவன் உருப்படாம போட்டும், அநாசமா போட்டும் அப்படின்னு சொல்றது மாதிரி ரமலான் வந்தும் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை என்றால், இல்மை கற்றுக்கொள்ளவில்லை என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக்கொள்ளவில்லை என்றால், குர்ஆனை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் என்ன ஆகட்டும்? அவன் நாசமடையட்டும். அப்ப எல்லாரும் இப்ப என்னது, இது இதுக்கு சம்மந்தமே இல்லை. எல்லாம் அப்படி நோன்பு வச்சுட்டோம், பசியா இருந்துட்டோம், தாகமா இருந்துட்டோம், நைட்டு தராவி தொழுதுட்டோம், முடிஞ்சு போச்சு. ரமலான், இந்த ரமலான் நல்லா சிறப்பாக போச்சுங்க. எல்லாம் 30 நோம்பு கரெக்டாக வச்சுட்டோங்க, தராவிலாம் கரெக்டாக தொழுதுட்டாங்க, கடைசி 10 எல்லாம் நல்லா கியாமுல்லைல அது இது தஹஜ்ஜுத் அப்படி இப்படி எல்லாம் தொழுதுங்க. இல்மு அமல் எல்லாம் செஞ்சாச்சு, இல்மு எங்கே போச்சு? என்ன கற்றுக்கிட்டீங்க? அப்படியே யாராவது கற்றுக்கணும்னா குர்ஆன் ஓத தெரியாமல் இந்த குர்ஆன் கற்றுக்கிட்டாங்க, 2 துவா மனப்பாடம் பண்ணாங்க, அதான் இல்மா? அல்லாஹ் பற்றி என்ன தெரிஞ்சிங்க? இப்போ விளங்குதுங்களா? அப்போ நாம் ரமலானில் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தணும். ஆனால் நம்ம கிளாஸு இன்னும் டவுன் கிளாஸ் ஆயிருக்கு. ரமலான் வந்துட்டா
நார்மல் டயத்தில் 1 மணி நேரம் நடத்துகிறோம்னா ரமதானில் 4 மணி நேரம் நடத்தணும். அதானே ஸ்பெஷல் கிளாஸுனா. நார்மலாக ஒரு பீரியடு வந்து 1 மணி நேரம் 3/4 மணி நேரம்னா ஸ்பெஷல் கிளாஸில் எப்படி நடக்கும்? ஆ ஒரு சப்ஜெக்டே 4 மணி நேரம் எப்படி நடத்துவாங்களா இல்லையா? ஆனால் நம்ம இதில் என்ன ஆகி போகுது, அது இன்னும் நார்மல் கிளாஸ் ஆயிடுது. இப்போ ப்ளஸ் ஸ்பெஷல் கிளாஸ் ஆச்சுன்னா அல்லாஹ் பெரிய பரக்கத்து செய்வோம். வேற என்ன செய்யறது? சூழ்நிலைகள் இன்னைக்கு வந்து இந்த உலக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? அமலுக்கு இருக்கிற முக்கியத்துவம் இல்முக்கு இல்லை. அமலுக்கு இருக்கிற முக்கியத்துவம் இல்முக்கு இல்லைன்னா கூட நமக்கு ஒரு சாதாரணமாக தெரியுது. ஈமானுக்கு இல்லை. அமலுக்கு இருக்கிற முக்கியத்துவம் எதுக்கு இல்லை? ஈமானுக்கு இல்லை. ஈமான்னா அதான் எங்கள்கிட்ட இருக்குதுங்க. ஈமான சொன்னா இருக்குதுங்கன்றாங்க. இல்ம சொன்னா அதெல்லாம் எதுக்குங்கன்றாங்க. தேவையான இல்மு இருக்குதுங்க, போதுங்க. குரான் ஓதுவோம், இது பண்ணுவோம். 4 சூறா தெரியும், ஒரு 4 துவா தெரியும். இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? இதுக்கு மேலே வேற என்னங்க இல்மு இருக்குது? அலிபாத்தா தெரியும், குரான் ஓத தெரியும். இதுக்கு மேலே வேற என்ன இல்மு? இப்போ இல்முனா எதுக்குன்றாங்க, ஈமான்னு இருக்குன்றாங்க. அப்ப என்னதான் போய் சொல்றது? ஆனா ரசூல்லா தெளிவா சொல்றாங்க, யார் நோன்பு வைக்கிறார்களோ ஈமானோடு. நீ சும்மா இருக்குதுன்னு சொல்ற அந்த ஈமான் கிடையாது. புதுசா கொஞ்சம் ஈமான் வேணும். புதுசா இப்படிலாம் செய்வாங்க, இப்படிலாம் என்ன செய்வாங்க, எல்லாம் பிதலாட்டம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதுதான் ரசூல்லா அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க, மன் சாம ரமலான ஈமானன், யார் நோன்பு வைக்கிறார்களோ ஈமானோடு, இஹ்திசாப் கணக்கு பார்த்துன்னா ஈமான் கூடி இருக்கா குறைஞ்சிருக்குதா, இல்மு கூடி இருக்கா குறைஞ்சிருக்குதா, என்னுடைய தவறுகள் கூடி இருக்கா குறைஞ்சிருக்குதா, திருத்தப்பட்டிருக்குதா, என்ன ஆயிருக்குது, என்ன இதை யார் பரிசீலனை செய்து சுய பரிசோதனை செய்து நோன்பு வைக்கிறார்களோ வணங்குகிறார்களோ, சும்மா வணங்கிட்டு போனா ஒன்றும் கிடையாது. அந்த நிபந்தனை தானுங்க மெயின். எதுல எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு யார் வந்து ஸ்கூலுக்கு வந்து நீட்டாக வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசு. யார் ஸ்கூலுக்கு நல்ல டிசிப்ளினாக வராங்களோ, நல்ல சுத்தமாக நல்லா நீட்டாக வராங்களோ அவங்களுக்கு பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. ஒரு பையன் வேகமாக ஓடி வரான், டெய்லியும் வந்துடுறான், எனக்கு பரிசு கொடுங்க. ஏன் நீங்க யார் டிசிப்ளினாக வரீங்களோ, நான் தான் வந்துட்டேன்ல. வந்தா இல்லை, யார் டீசெண்டா இந்த நீட்டா வராங்களோ அதுதான் அங்க சப்ஜெக்டே தவிர வர்றது சப்ஜெக்ட் இல்லை. அந்த மாதிரி யார் ஈமானோடு நோன்பு வைக்கிறார்களோ அப்படின்னா அந்த ஈமான் தான் சப்ஜெக்ட், நோன்பு சப்ஜெக்ட் இல்லை. நான் தான் நோன்பு வச்சுட்டேனே, எனக்கு கிடைச்சிடணும், கிடைக்காது. நான் தான் வந்துட்டேனே சொல்றது புரியுதுங்களா? அந்த நிபந்தனை வச்சா நிபந்தனை தான் என்னது, நிபந்தனை தான் அதுல வந்து முக்கிய கருத்து. யார் ஸ்கூலுக்கு சரியான நேரத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு அப்படின்னா அந்த நேரத்துக்கு வர்றது தான் அதில் நோக்கமே தவிர நான் தான் வந்துட்டேன், டெய்லி வந்துட்டேன்ல, இந்த நிபந்தனையை விடுங்க. வந்துட்டேன்ல எனக்கு பரிசு கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? அப்ப யார் ஈமானோடு நோன்பு வைக்கிறார்களோ அப்படின்னா அதனுடைய கருத்து என்னது? இல்மு தான் அங்க அசல், ஈமான் தான் அசல். ஈமானோடு நோன்பு வச்சா கிடைக்கும். ஈமானோடு ஈமான் இல்லாமல் நோன்பு வச்சா அது வச்சு வேஸ்ட் தான் தானே, வேஸ்ட் தானே. நீட்டா வந்தா பரிசு, சும்மா வந்தா
சும்மா வந்துட்டு அந்த நிபந்தனை நீட்டா அதுதானேங்க இல்லை, நான் வந்துட்டேன்லங்க அப்படின்னா அது நாங்க சொல்லல. நாங்க சொன்னது என்னது, இந்த நிபந்தனை இருந்தால் பரிசு. அப்ப எந்த வணக்கமாக எல்லாரும் என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நிபந்தனைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, அதை நாங்க செஞ்சுட்டோம்ல, நாங்க செஞ்சுட்டோம்ல, நாங்க செஞ்சுட்டோம்ல, எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கொடுக்கணும்னா அது எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? என்ன பண்றது? அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அதனாலதான் இந்த சமுதாயம் அடி வாங்குது. இன்னைக்கு வந்து அவன் அதை பண்றான், இதை பண்றான், பிஜேபி அப்படி பண்றான், இப்படி பண்றான்னா, அவன் பள்ளிவாசலை புடுங்குவான், எல்லாத்தையும் புடுங்குவான். ஏன் அல்லாதான் புடுங்குறான்? ஏன் பள்ளிவாசல் நீ என்ன பண்ற? நீ ஒரு தொழுதா நான் சொர்க்கம் நல்லா சொல்லல. எப்படி தொழுகணும்? இறை அச்சத்தோடு, மன ஓர்மையோடு, இறை நினைவோடு, என்னுடைய நினைவோடு தொழுதால் அந்த தொழுகை தான் என்னது தொழுகையை தவிர சும்மா தொழுகிறது என்ன கிடையாது. துனியாவுடைய நினைவோடு தொழுகிறது அது வந்து கெடுதல். அல்லாவுக்கு கோபம். பள்ளிவாசல எல்லாம் தொழுகிறத பார்த்து யாருக்கு கோபம்? ஆமா, இப்போ அல்லா கோவப்பட்டா பள்ளிவாசல் இருந்தாங்க வச்சுக்க நான் கொடுப்பான், பிடிங்கிட்டு தான் விடுவான். போட நீ ஒன்றை கிடக்கிறது வேற எவனாச்சும் போய் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அதிசல இருக்கா இல்லையா? தொழுகை என்ன செய்யப்படும்? பழைய துணியை சுருட்டி எறிகிறது மாதிரி எறியப்படும். இருக்கா இல்லையா? தொழுதுட்டாலே அல்லாஹ் வாங்க வாங்க பெரியவங்களே வாங்க, நீங்க தான் அப்படின்னு அல்லாஹ் அப்படி கட்டி பிடிச்சி உங்களுக்கு தான் சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன், இந்தாங்க உட்காந்துங்க அப்படின்னு நல்லா கூட்டு போயிடுவானா? நான் என்னை நினைத்து தொழுதால். அப்ப இல்லைன்னா அல்லாஹ் கோவப்படுவான். ஹதீஸ் எவ்வளவு ஹதீஸ் இருக்கு. திருட்டுல மோசமான திருட்டு தொழுகையுடைய திருட்டு. இப்படி எவ்வளவோ ஹதீஸுகள், ஆயத்துகள். என்னது? வயலுல் முசல்லீன், தொழுபவனுக்கு நாசம், தொழுபவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். யார் அவங்க? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹுன். அவன் தங்களுடைய தொழுகை விட்டு பொடுபோக்கா இருப்பாங்க. தொழுகையே தெரியாது, அவன் தொழுகிறான், அவன் சாபம் உண்டாகட்டும்ன்றாங்க. அப்ப இன்னைக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபம் யார் மேல இருக்குது? முஸ்லிம்கள் மேலதான். அவன் தொழுகிறன்ற பேர்ல இல்லாத தொழுகே வரலன்னா அவன் மேல வந்து டீச்சர் கம்பு எடுத்து தோத்திட்டு போவாங்களா? ரோட்ல போற பையனை வந்து டீச்சர் வந்து கம்பு எடுத்து தோத்துவாங்களா? ஸ்கூலுக்கு வந்து உக்காந்துருக்கிறான், கிளாஸ்ல உக்காந்துக்கிட்டு இல்லாத அழிச்சாட்டியம் பண்றான், படிக்க மாட்டேங்கிறான், பேசுறான், வேடிக்கை பார்க்கறான், தூங்குறான், அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான். டீச்சர் சொல்றத கேட்க மாட்டேங்கிறான். இப்போ அவன் மேல டீச்சருக்கு கோபம் இருக்குமா? இல்லை ரோட்ல அவன் பாட்டுக்கு ஒருத்தன் ஸ்கூலுக்கு கிளாஸுக்கே வரல, போட நான் ஸ்கூலுக்கே வர மாட்டேன், அவன் பாட்டுக்கு சுத்துறான். இப்போ டீச்சர் அவனாச்சும் பரவாயில்ல, இவன் வந்து ஏன் உசுரை எடுக்கிறான் இங்க வந்துட்டு? அப்படித்தானே இருக்கும். அப்ப தொழுகாம ஊர் சுத்திட்டு திரிகிறவங்க மேல கூட எல்லா கோபம் இல்லை. பள்ளிவாசல்ல போய் உக்காந்துக்கிட்டு நான் தொழுகிறேன், உன்னை வணங்குறேன், எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? இஷ்டத்துக்கு நடக்கிறாங்களே. இப்போ இதெல்லாம் பத்வா செய்றாங்க. எல்லாம் பிஜேபி நாசமாக்குவானாக, மோடியை நாசம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே பத்வா விட்டாங்க உங்களுக்கு. யார் பத்வா விட்டா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பத்வா விட்டு அந்த பத்வா தான் ஓடிட்டு இருக்கு இப்போ. அந்த பத்வால தான் முஸ்லீம் வண்டியெல்லாம் ஓடுது. அப்புறம் எப்படி நீ வந்து பத்வா விடுறியா? உன் பத்வால என்ன செய்யப்படாது? நீ பத்வால இருக்கிறிய. அப்ப உண்மையை என்ன செய்யுது? எப்பவுமே கசகதான் செய்யும்.
உண்மையான உண்மை எப்படிதான் இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும். பொய்யான உண்மைன்னா என்னைக்கும் பொய்யான உண்மை, உண்மையான உண்மை எப்படி இருக்கும்? அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அது கசப்பா இருக்கும். ஆனா ரசூல் என்ன சொன்னாங்க? குலில் ஹக்க வளவுக்கான முர்ரா, கசப்பாக இருந்தாலும் உண்மையே பேசுங்கள் நாங்க ரசூல். அதனால தான் அவுலியாக்கள் என்ன செய்றாங்க? என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா சரி சொல்லுவோம் சொல்லுவோம். யார்கிட்ட தான் சொல்லாம விட்டு என்னதான் ஆகுது? சரி சொல்லுவோம் சொல்லுவோம். ம். இப்ப வந்து முஸ்லிம்களுடைய அழிவு முஸ்லிம்கள்னால தானே தவிர மற்றவர்கள்னால இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு முஸ்லிம்கள் கையில தான் இருக்கு. அவர்கள் அல்லாவை சந்தோஷப்படுத்தினால், அல்லாவை திருப்திப்படுத்தினால், அல்லாவுடைய மன்னிப்பை வாங்கினால், அல்லாஹ் தாலா என்ன செய்வான்? ஒரு செகண்ட் அப்படி மாத்திடுவான். இவன் என்ன செய்யணும்? பயப்படுறான். என்னடா பிஜேபி இப்படி உட்காந்துருக்கான், மோடி உட்காந்துருக்கிறானே, என்ன பண்றது, ஏது பண்றது? போராட்டம் நடத்துவோம், ரோட்ல போய் போராட்டம் நடத்துவோம். யாருக்கும் புத்தி வர மாட்டேங்குது. அல்லாவை சந்தோஷப்படுத்துவோம், அஹ்? அஹ்? அல்லாஹ் திருப்திப்படுத்துவோம். யாருக்கும் என்னது? யாராவது பேசுறாங்களா? உலமாக்கள் குரூப் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு தெரியாது, உலமாக்கள் குரூப்ல இருந்தால் தான் தெரியும். எல்லாம் பார்த்து ஒரு இந்த மோடி நாசமாக போட்டோம், இந்த பிஜேபி நாசமாக போட்டோம், இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டான், இப்படி ஒன்று பண்ணிவிட்டான், இப்படி பண்ணிவிட்டான். அல்லாஹ் அல்லாஹ் நம்ம என்ன செய்யறது? நாம ஒரு மூலையில் உட்காந்து இது மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தாலா எல்லாம் நாடினால் நம்முடைய கவலையை அல்லாஹ் தாலா எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்ப்பான். நாம எல்லா மக்களுக்கும் இந்த இல்முகளை கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இது வெளியே சொன்னால் முதல்ல நம்மளை தான் அடிப்பாங்க. நம்மளை தான் திட்டுவாங்க. யாரு? பிஜேபிக்காரனா? பிஜேபிக்காரன் பாராட்டுவான், கரெக்டாக சொல்கிறாரு பாய், இவர் தான்ப்பா கரெக்டாக சொல்கிறார். நம்ம சொல்லக்கூடிய கருத்தை பிஜேபிக்காரன் போய் சொன்னோம்னா கரெக்ட், இவர் தான் ஒரிஜினல் பாய், அவன் பாராட்டுவான். இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இவர் தான் சமுதாயத்தை கெடுக்கிறாரு இவர். அதான் இது இன்னைக்கு நேற்று இல்லை, அவுலியாக்களுக்கு எல்லா காலமும் அப்படித்தான். ஹவுஸ் சர்க்கார் சொன்னாங்க, என்னை காஃபிர் பார்த்தால் சொல்லுவான், இவன் தான் உண்மையான முஸ்லீம் அப்படின்னு காஃபிர் சொல்லுவான். முஸ்லீம் பார்த்தா என்ன சொல்லுவான்? இவன் பக்கா காஃபிர்னு சொல்லுவான். யார் சொல்றாங்க? நம்ம ஷேக் நாயகம் தாதா சர்க்கார், நூர் சர்க்காருடைய ஷேக். அவன் கவிதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த காலம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி. அது இல்லை, அது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படியேதான். ரசூல்லாவுக்கும் இதான் நடந்துச்சு. ரசூல்லாவுக்கும் இதே விஷயம்தான். உண்மையை சொன்னதுனால தான் பிரச்சனை. எப்பெல்லாம் உண்மையை சொல்லப்படுதோ அப்ப என்னதான்? யாருக்காக நம்ம போராடுறோமோ அவங்க தான் நம்மளை என்ன செய்வாங்க? பிஜேபிக்காரனுக்காக நம்ம போராடுறோம், இவங்களுக்காக தான் போராடுறோம். ஆனா யாரு தான் எதிர்ப்பா? அஜித் மாதிரி தான் முதல்ல நிற்பாங்க. என்னது எல்லாம் போராட்டம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னா இவர் போராட்டம்லாம் வேணான்றாரு. என்ன பண்றாரு? என்னமோ அல்லாவை தெரிஞ்சுக்கணுமா, ஈமானா, அப்படியா இப்படியா, எங்களுக்கெல்லாம் ஈமான் இல்லையா, எங்கள் தொழுகெல்லாம் சரியில்லையா, எங்கள் நோம்புலாம் சரியில்லையா, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதான், இவருக்கு தான் எல்லாம் தெரியுமா, இவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சான். இதான் ரசூலாவும் சொன்னாங்க. ரசூலா என்ன தான் சொன்னாங்க? இவர் தான் அப்படி பெரிய ஜிப்ரீல் வராராம், அப்படியே வகி வருதான், இவர் தான் பெரிய அறிவாளியாம், எங்கள் முன்னோர்கள்லாம் முட்டாள்களாம், அவங்க வணங்கின இந்த சிலைகள்லாம் தப்பா, அவங்க செஞ்ச காரியங்கள்லாம் தவறு, இவருக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. சொல்றது என்ன அதை பார்த்தா விளங்கும். யார் இவர் சொல்றதா, நம்மளை குறை சொல்றதா? எங்க அஜர்த்தெல்லாம் அப்படியா சொல்லி கொடுத்தாரு,
எங்கள் உஸ்தாதெல்லாம் அப்படி சொல்லித் தரல. அப்போ என்ன ஆகும்? அவங்க சொல்லித் தரலன்னா அவங்க சொல்லித் தராதது எல்லாமே தப்பா? அப்போ அல்லாட்ட நம்ம அல்லா தஆலா மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அது மாற்றத்திற்கான நேரம் இன்ஷா அல்லாஹ் நெருங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. உங்களெல்லாம் எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி எல்லாம் புரிய வைப்பான். உங்களெல்லாம் எப்படி இனிமே வாய் சொல்லலாம் வேலைக்கு ஆகாது. இனிமே என்னதான், மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போடாது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி இப்போ அல்லா தஆலா களத்தில் இறங்க போகிறான். அல்லா தஆலா என்ன செய்ய போகிறான்? அவனே களத்தில் இறங்கி எல்லாத்தையும் எப்படி வழிக்கு கொண்டு வரணுமோ கொண்டு வர போகிறான் இன்ஷா அல்லாஹ். அதுதான் நடக்க போகுது. ஏன்னா எல்லா நபிமார்கள் அனுப்பி பார்த்துட்டான், ஒன்றும் திருந்துற மாதிரி தெரியல. வலிமார்கள் அனுப்பி பார்த்தான், திருந்துற மாதிரி தெரியல. உலகம் அப்படி 4 பேர் கேட்குறாங்க, மற்றவங்களாம் எதிர்க்கிறாங்க. ஒன்றும் என்ன இல்லை, எல்லாம் ஒரு லெவலுக்கு வரல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. செய்யத்து நபிமார்கள் தலைவரே அனுப்பி பார்த்தாச்சு, உலகம் திருந்துற மாதிரி தெரியல. வலிமார்களுக்கு தலைவரும் வந்துட்டு போயாச்சு. ரோசனாயம் காஜானாயம் பெரிய பெரிய அவளியாவெல்லாம் வந்துட்டு போயாச்சு. இதுக்கு மேலேயும் திருந்துற மாதிரி தெரியல. இப்போ என்னது, அல்லாவே வரப்போகிறான். இப்போ யாரை வரப்போறா? டைரக்டா அவனே களத்துல இறங்கி என்ன பண்ணணுமோ பண்ண போறான். அதான் நடக்க போகுது. கொஞ்சம் அல்லாஹ் வருவான். குரான்ல இருக்குது, வஜா ரப்புக்க கல்லா இதா துக்கத்தில் அறுது தக்கன் தக்கா, பூமி நில நடுக்கங்களால் நடுங்க வைக்கப்படும் பொழுது. நிலநடுக்கம் வந்துச்சா இல்லையா? இப்போ இந்த இந்தியாவுக்கு இருக்குன்றான், ஜப்பானுக்கு இருக்குன்றான், எல்லாம் உலகமே நடுங்கிட்டு இருக்குது. இப்போ உலகமே என்ன ஆயிட்டு இருக்கு? இப்போ முன்னாடிலாம் வருஷத்துக்கு 1000-2000 நிலநடுக்கம் வந்தது. இப்போ என்னது, ஒவ்வொரு நாளுமே பல நிலநடுக்கங்கள் வந்துகிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா பூமி அரிசி வந்துகிட்டே இருக்குது. கல்லாயுதா துக்கத்தில் அறுது தக்கா, பூமி இது போல நிலநடுக்கம் கொண்டு வரப்படும் பொழுது அல்லாஹ் சொன்ன, வஜா ரப்புக்க, உம்முடைய ரப்பு வருவான், உம்முடைய இறைவன் வருவான், மலக்குகளும் வருவார்கள், சஃபன் சஃபா, அணி அணியாக வருவார். இந்த நிலநடுக்கம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. பல மடங்கு அதிகமாக நிலநடுக்கம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ உலகம் ஃபுல்லா சின்னதும் பெருசுமா நிலநடுக்கங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஜப்பானில் பெரிய நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்தியாவில் வரப்போகுதுன்னு, உலகம் ஃபுல்லாக வரப்போகுதுன்ட்டு கிடக்குறானுங்க. சுனாமி வரப்போகுது, அப்படி கடுமையான போர்கள், அது இது எல்லாம் எல்லாம் வரான்னு. இப்போ உடனே இப்போ எப்படி சும்மா அப்படி வந்துடுறது இல்லை. உலகமே இப்போ என்ன ஆக போகுது, சின்ன பின்னமாக போகுது. இப்போ இப்படிதானே இருக்குது சூழ்நிலை. எப்படி இருக்குது, கொதிப்பில் இருக்குது. அப்படி எப்போ வேணா வெடிக்கலாம். ஆமாம், அது நடந்தால் யார் வரப்போறா? அல்லாஹ் வரும். அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வை உண்மையாக அறிந்து வணங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.